Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் ரொம்பவும் டேஸ்டியான சிம்பிளான ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய லன்ச் ரெசிபி. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸ்பைசி எக் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு பேன் வச்சு சூடான பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி வதக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இது நல்லா வதங்கின பிறகு ஏற்கனவே 8 பல்லு பூண்டு நல்லா நான் இடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இடித்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி பூண்டு ஆட் பண்ணி செய்யும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் கண்டிப்பாக 8 இல்லைன்னா 9 பல்லு பூண்டு அளவுக்கு நம்ம இடித்து தான் ஆட் பண்ணணும். அடுத்ததாக இது நல்லா வதங்கி வந்த பிறகு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கலந்து விட்ட பிறகு அது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வேண்டான்னா தனி மிளகாய்த்தூள் இல்லை காஷ்மீரி மிளகாய்த்தூள் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்தின் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. கலர் மட்டும்தான் வேரி ஆகும். காஷ்மீர் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது நீங்கள் மல்லித்தூளும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த பவுடர்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சாதம் இன்னும் ரெட்டிஷாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். மிளகாய்த்தூள் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இதோட நான் 5 முட்டை ஆட் பண்ணுறேன். இது 1.5 கப் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண பிறகு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையும் மசாலாவும் நல்லா கலந்து வரும்படிக்கு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வரணும் நமக்கு. இப்போ நமக்கு இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1.5 கப் அளவுக்கு உதிரியாக பாஸ்மதி ரைஸ் தான் வடித்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வேண்டான்னா நீங்கள் ஆர்டினரி குக்கிங் ரைஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணி உடையாமல் கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக ஃப்ளேவர் வேணும்னா கரம் மசாலா பவுடர் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும். ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு ஃப்ளேவரே போதுன்றவங்க கரம் மசாலா பவுடர் அவாய்ட் பண்ணிக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸ்க்கு. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்த பிறகு இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது போல் மார்னிங் டைமில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டேஸ்டியான சூப்பரான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்பைசி எக் ரைஸ் நீங்களும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எந்த பிள்ளைங்களுமே மீதி கொண்டு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதில் ஆட் பண்ணுற காரம், உப்பு, முட்டை எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.